ஹலோ சுட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் நம்ம வந்து தேர்ட் டேர்மில் 6th லெசன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அன்றும் இன்றும். தாத்தாவும் காவியாவும் குளக்கரையில் நின்றிருந்தனர். தாத்தா குளத்தையே பார்த்து கொண்டு இருந்தார். அவருடைய முகம் வாடியிருந்தது. ஏன் தாத்தா கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் காவியா. இது எப்படி இருந்த குளம் தெரியுமா காவியா? தாத்தா சொல்லத் தொடங்கினார். இதோ இந்த தார்ச்சாலை அப்போது இல்லை, மண் சாலைதான். குளம் முழுவதும் நீர் நிரம்பி இருக்கும். மாடு, குதிரை போன்றவை தண்ணீர் குடிக்க வந்து போகும். காகம் குளத்தில் குளிக்கும். மீன் துள்ளி குதிக்கும். வாத்து கூட்டமாய் நீந்துவதை பார்க்க அழகாக இருக்கும். மீன் பிடிக்க நிற்கும். குளத்தின் அருகே பெரிய மரம் இருக்கும். அதன் பழங்களை கொத்தி தின்ன கிளி பறந்து வரும். அங்கு குருவி கீச்சிடும். இவற்றையெல்லாம் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? தாத்தா வந்து பார்த்திங்கன்னா, தாத்தா பேத்தி 2 பேரும் வராங்க. அவள் பேர் காவியா. 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. குளத்துல வந்து பார்த்திங்கன்னா, குளத்தை ரொம்ப ரசித்து பார்க்குறாரு. முன்னாடி இந்த குளம் எவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து இந்த குளத்துல என்னென்னலாம் இருந்ததுன்னு தாத்தா வந்து பேத்திக்கிட்ட சொல்கிறாரு. குளத்துல வந்து குளம் முழுதுமே நீர் நிரம்பி இருக்கும். மாடு, குதிரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்க வரும். மீன் வந்து துள்ளி குதிக்கும். வாத்து வந்து கூட்டமாக இருக்கும். கொக்குங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் வந்து காவியா கிட்ட தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. ஓ, அப்படி இருந்த குளமா இது என்று வியப்புடன் கேட்டாள் காவியா. ஆமாம், ஆனால் இப்போதா குளத்தில் எவ்வளவு குப்பைகள் பார், நீரும் வற்றிவிட்டது வருத்தத்துடன் சொன்னார் தாத்தா. நீங்கள் முன்பு பார்த்த அந்த குளத்தை பார்க்க எனக்கும் ஆசையாக இருக்கிறது. இதை சரி செய்ய முடியாதா தாத்தா என்று கேட்டாள் காவியா. அதை பற்றித்தான் ஊர் தலைவரிடம் பேசியிருக்கிறேன். விரைவில் சரி செய்வதாக சொல்லியிருக்கிறார் என்றார் தாத்தா. பழைய குளம் காவியாவின் மனதில் கற்பனையாக விரிந்தது. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தபடி நடக்கத் தொடங்கினாள் காவியா. இப்போ பழைய குளம் எப்படி இருக்குன்றதை அவள் கற்பனை செஞ்சு பார்க்குறா. அவங்க தாத்தா சொன்ன மாதிரி அதில் வாத்து கூட்டங்கள் இருக்குது, கொக்குகள் இருக்குது, மீன் வந்து துள்ளி குதிச்சிட்ருக்கு, குதிரை, ஆடு, மாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக குளத்தை சுற்றி இருக்குது. இதெல்லாம் வந்து அவள் கற்பனையாக நினச்சி பார்க்குறா காவியா. இதுக்கான பயிற்சி பார்க்கலாமா? பொருத்தமான குறியிடுவேன். ஃபர்ஸ்ட் ஒன், தாத்தாவும் காவியாவும் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்தனர். 2 பேரும் பேருந்து நிலையத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. இல்லை, எங்கே நின்றுட்டு இருந்தாங்க? குளக்கரையில். அப்போ இது தவறான விடை. செகண்ட் ஒன், குளத்தை கண்ட தாத்தாவின் முகம் மலர்ந்தது. தாத்தா வந்து குளத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாரா? இல்லை, ஏன்னா குளத்தில் சுத்தமாக தண்ணி இல்லை. அவரோட முகம் வந்து ரொம்ப வாடி போயிருக்கு. அதனால் இது மலர்ந்ததுன்றது தவறான விடை. தவறு. தேர்ட் ஒன், மண் சாலை இப்போது தார் சாலையாக மாறி உள்ளது. முன்னாடி வந்து மண் சாலையாக இருந்தது, இப்போ வந்து தார் சாலையாக மாறி இருக்கு. இது வந்து சரியான விடை. குளத்தில் தற்போது நீர் நிரம்பியுள்ளது. இப்போதைக்கு அதில் நீர் இருக்கா? இல்லை, தவறான விடை. ஃபிஃப்த் ஒன், குளத்தை சரி செய்ய உதவுமாறு சொன்னவர் ஊர் தலைவர். ஊர் தலைவர் என்ன சொன்னார்? குளத்தை சரி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது இது சரியான விடை. வாய்மொழியாக விடை தருவேன். குளம் எப்படி இருந்ததாக காவியாவிடம் தாத்தா கூறினார். குளம் வந்து முன்னாடி காலத்தில் எப்படி இருந்ததா அவர் சொன்னார். முன்னாடி வந்து இப்போ தார் சாலையாக இருந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன காலத்தில் மண் சாலையாக இருந்தது. குளத்தை சுற்றி மரங்கள் இருந்தது. ஆடு, மாடு, குதிரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் குடிக்கிறதுக்காக குளத்துக்கிட்டே வந்திருந்தது. வாத்து வந்து கூட்டமாக குளத்தை சுற்றி உட்காந்துட்டு இருந்தது. மீன் துள்ளி குதிச்சுட்டு ஓடிட்டு இருந்தது. மீனை எப்படி பிடிக்கலான்னு கொக்குகள்லாம் காத்துட்டு இருந்தது. இந்த மாதிரி காவியா கிட்ட தாத்தா வந்து குளம் முன்னாடி எப்படி இருந்ததுன்னு விவரிச்சிட்டு இருந்தார். சரிங்களா?